ஸ்ரீ குருப்யோ நமஹ. கடந்த சில நாட்களாக ஆரோக்கிய வாழ்வு என்ற தலைப்பிலே இந்த விஞ்ஞான வளர்ச்சி, மனித வளர்ச்சி, மனிதன் சுயநலத்தினால் இயற்கை எவ்வாறு சீர்கட்டியிருக்கிறது என்பதை பற்றி ஓரளவுக்கு நாம் சிந்தனைகளை பகிர்ந்து கொண்டோம். இனி இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வளமான வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் எப்படி இருக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி சற்றே சிந்திப்போம். முக்கியமாக வளமான வாழ்க்கைக்கு தேவையான 4 மூலக்கூறுகள். ஒன்று, நல்ல உடம்பு, நல்ல தேகம். உடம்புன்னு சொல்லக்கூடாது, தேகம் சொல்லணும். 2வது, நல்ல சிந்தனைகள். 3வது, நல்ல காற்று. 4வது, நல்ல மருந்து. இவை 4மே நமக்கு ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுத்து கொண்டிருக்கும். நாம் சரித்திரத்தை ஆராய்ந்தோமானால் அந்த காலத்தில் 100 வயது என்பது ஒரு சாதாரண விஷயம். ஜோதிட சாஸ்திரம் கூறும்போது ஒரு மனிதனுக்கு 120 வயது என்று கணிக்கிறது. ஆனால் காலம் செல்ல செல்ல அவை குறைந்து இப்பொழுது 70 80 என்று ஆரோக்கியமாக்கிறது. அதிலும் இன்னும் சொல்லப்போனால் உடம்பில் உபாதை, கஷ்டங்கள் போன்றவற்றை நாம் சந்திக்க நேருகிறது. இதில் முக்கியமான காரணத்தை ஆராய்க்க வேண்டுமென்றால், நம் உடலில் பிறப்பிலிருந்து இறப்பில் இருப்பது 2. ஒன்று இதய துடிப்பு, மற்றொன்று மூச்சுக்காற்று. ஸோ நம் வாழ்வுக்கு பெரிய ஆதாரமாக இருப்பது மூச்சுக்காற்று. தூய மூச்சுக்காற்று. நம்ம நுரையீரல் வேலை என்ன என்றால், காற்றில் இருக்கும் ஆக்சிஜனை எடுத்துக்கொண்டு அதை இதயத்தில் செலுத்திவிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்ற வேண்டும். ஆனால் நாம் சுற்றுப்புற சூழ்நிலையில் காற்றினை மிகவும் மாசுபடுத்தி விட்டிருக்கிறோம். அப்படி இருக்கும் காலத்திலும் ஓசோன் என்று கூறப்படுகின்ற காலை வேளைகள், பிரம்ம முகூர்த்தம் 5 முதல் 6:30 வரை நல்ல காற்று. ஏனென்றால் இந்த கழிவளங்கள்லாம் கொஞ்சம் குறைவாகவே இருக்கும். அந்த சமயத்தில் ஆரோக்கியமான மூச்சு பயிற்சியை அனைவரும் தினம்தோறும் தவறாமல் காலையிலும் மாலையிலும் பயில்வது மிக முக்கியமான ஒன்றாகும். இந்த மூச்சு பயிற்சியை பதஞ்சலி யோக சூத்திரத்தில் 5 பாகங்களாக பிரித்திருக்கிறார். ஒன்று கபால் பாத்தி என்றால், நம் மூச்சு காற்று மூளையில் சென்றடைவதற்கு ஃபோர்ஸ்ஃபுல் எக்ஸலேஷன் என்று ஆங்கிலத்தில் கூறுவார்கள். வேகமாக மூச்சுக்காற்றினை மூக்கின் வழியாக வெளியேற்றுவது பாசிவ் இன்ஹலேஷன். இந்த சிகரெட் பிடிப்பவர்கள் தெரியும், பாசிவ் ஸ்மோக்கிங் என்பார்கள். ஏன்னால் சிகரெட் பிடிப்பவர்கள் காட்டிலும் எதிரில் அமர்ந்தவர்கள் தான் பாசிவ் ஸ்மோக்கிங் வியாதிகள் அதிகமாக வரும். அதுபோல் நாம் உள்ளிழுக்கும் காற்று சைலண்ட்டாக இருக்க வேண்டும், வெளியிருக்கும் காற்று வேகமாக இருக்க வேண்டும். இது முதல் பயிற்சி. 2வது, நாடி சுத்தி என்று கூறுவார்கள். நாம் இழுக்கின்ற மூச்சு காற்று நுரையீரலை சென்றடைந்து நுரையிலிருந்து காற்றிலிருந்து ஆக்சிஜன் தனியாக பிரித்தெடுக்கப்பட்டு இதயத்தில் இரத்தத்தில் கலக்கச் செய்து கார்பன் டை ஆக்சைடை சூடு காற்றாக வெளியேற்றுவது நம்ம மூச்சு பாதையின் ஒரு மிகச்சிறந்த கோட்பாடாக எல்லா இடங்களுக்கும் அமைந்திருக்கிறது. ஆகையினால் இன்ஹலேஷன் ஃபார் 10 seconds, ரிட்டென்ஷன் ஃபார் 20 seconds, அதாவது 1, 2, 3 என்ற விகிதத்திலே அதனை பயிற்சி அளிக்க வேண்டும். 1:2:3.
ஒன்று உள்ளிழுக்கும் காற்று ஒரு 10 வினாடிகளாக இருந்தால் உள்ளே அதை அடக்கும் சமயம் 2 நாசிகளே மூடி அடக்கும் சமயம் 20 வினாடிகளாக இருக்க வேண்டும். இதற்கு பேர் கும்பகம் என்று. மற்றொன்று நாசியின் வழியாக 30 வினாடிகள் மெல்லாக வெளியே விட வேண்டும். இதனால் என்ன ஏற்படுகிறது என்றால், நம் உரையில் இழுக்கப்பட்ட காற்றில் அனைத்து ஆக்சிஜன் உள்ள செலுத்தப்பட்டு அசுத்த காற்று மெதுவாக வெளியேற்றப்படுகிறது. இதனால் என்ன ஏற்படுகிறது என்றால், மூளையிலும் உடலிலும் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுகிறது. மூன்றாவதாக, வாயின் வழியாக மூச்சை இழுத்து அதனை கும்பகம் என்று உள்ளே அமைத்து பின்னர் மூக்கின் வழியாக வெளியிட வேண்டும். இதற்கு என்னவென்றால், நாம் நாக்கிலே உள்ள ஊறுகின்ற ஒரு சுரப்பியின் காரணம் எச்சலினால் ஈரப்பதம் ஏற்பட்டு காற்று நமக்கு உடலில் குளிர்ச்சி ஏற்படுத்துகிறது. பிறகு பிரமரி என்ற அமைப்பினால் என்றால் சத்தத்தினால் சிரசிலே உள்ள பஞ்ச இந்திரியங்கள் வெளியேற்றுகிறது. இது ஒரு சிறந்த பயிற்சி. இதனை தொடர்வதனால் காற்றினால் ஏற்படும் நோய்கள் அகற்றப்படுகின்றன. அதற்கு முன்பு நாம் உடல் அமைப்பை எப்படி இருக்கிறது என்று பார்த்து கொள்ள வேண்டும். இயற்கையான தெய்வம் உடலமைப்பை பஞ்சபூதங்களால் காற்று, நீர், மண், காற்று, நீர், நிலம், ஆகாயம், நெருப்பு என்ற பஞ்சபூதங்களாய் ஏற்படுத்துகிறது. மேலும் பஞ்சவாயுக்கள் நம் உடலினை அமைப்பினை இயக்கிக் கொண்டிருக்கின்றன. பிராணன், அபானன், வியானன், உதானன், சமானன், பிரம்மன் என்று 6 விதமான காற்றுகளினால் நம் உடலமைப்புகள் ஏற்படுகின்றன. அந்த காலத்தில் மருத்துவம் என்பது வாதம், பித்தம், கபம் என்று 3 பிரிவுகளாக பிரித்து அதன்படி அதற்கு வைத்தியம் அளிக்கப்பட்டது. இதனை பற்றி பின்வரும் காலங்களில் விரிவாக கவனிப்போம். ஜெய் ஸ்ரீராம். நன்றி, வணக்கம்.